அனைவருக்கும் தமிழ் வணக்கம். பூவிரியும் சோலை வலைதளம் புலவர் ரத்தினம் நடராஜன். திருப்பனந்தாள் கோயில் வரலாறு தொடர்ச்சி. தாடகை சிவலிங்கத்திற்கு மாலை சூட்ட கையை உயர்த்தும் பொழுது அவளுடைய ஆடை அவிழ்கின்றது. எடுத்து கட்ட இயலாது. மாலையும் கையுமாக மாலையை சிவலிங்கத்திற்கு போட முடியாது தவிக்கின்றாள். உடனே சிவலிங்கம் நிமிர்ந்திருந்த சிவலிங்கம் தாழ்ந்தது. மாலை சூட்டுகின்றாள், மகிழ்ச்சி அடைகின்றாள். பிறகு அந்த லிங்கம் நிமிரவே இல்லை. பிறகு மன்னனும் மக்களும் வருந்தினர். குதிரைகளும் யானைகளும் மக்களும் இழுத்தும் நிமிரவே இல்லை. அப்பொழுது குங்குலிய கலைஞர் அங்கு வருகின்றார். தனது கழுத்தில் மாலையை கட்டி சிவலிங்கத்தின் கழுத்தில் போட்டு சுருக்கு போட்டு இழுக்கின்றார். அப்பொழுது பாப்பாடு சிவலிங்கம் குங்குலிய கலைஞரின் பக்திக்கு நெக்குருகி நிமிர்கின்றது. அக்கதை பாக்களாக வடிக்கப்பட்டு இங்கு படிக்கப்படுகிறது. சாய்ந்த லிங்கம் நிமிராமல் சாய்ந்தே கிடப்பதை கண்டு சோழன் பாய்ந்து செல்லும் குதிரைகளும் பலமாய் இழுக்கும் யானைகளும் ஓய்ந்திடாது இழுக்க வைத்தும் ஒப்பிலா லிங்கம் நிமிரவே இல்லை. ஆய்ந்து வருந்த சோழன் மனம் அங்கு வந்தார் குங்குலிய கலைஞர். கலையநாயனார் கழுத்தினில் சுருக்கு போட்டு சிவலிங்கம் நலிவுறாது பாப்பாடி நன்றாய் இழுக்க நிமிர்ந்ததுவே. உலகநாயகன் சிவபெருமான் கலைநாயனாருக்கு அருள் செய்ய குலாவி மகிழ்ந்து மக்கள் எல்லாம் கும்பிட்டு அருளை பெற்றனரே. நன்றி.